ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Famzi கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை நைட்டு டின்னராக இருக்கட்டும், நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி காட்டலாம் தான் உங்களோட இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து பேன் எடுத்துக்கிறோங்க. பேனில் வந்து ஒரு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், முழு ஜீரகம், ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். 2 ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணது. அதே மாதிரி கேரட்டையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் பவுல் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் மசாலாஸ் வந்து தேவைப்படும். அது என்ன மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மல்லித்தூள் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோயா ஊற வைக்க போகிறேன். நார்மல் தண்ணியில் நீங்கள் சோயா ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் ஊறுறதுக்கு. பட் நான் வந்துட்டு ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் வந்து ஊற வச்சனால சீக்கிரமாக வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து சோயா வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக வந்து சோயா நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த ஊறின சோயாவை வந்துட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். தண்ணியை ஃபுல்லாக வடித்து இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இப்போ கையால் இருக்கிற தண்ணியையும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம பண்ணுற கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த சோயா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படியே வந்து கட் பண்ணதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வெங்காயம், கேரட்டெல்லாம் எப்படி சின்ன சின்னதாக பொடுசாக நான் கட் பண்ணணும் அந்த மாதிரி இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணும் போது ரொம்ப சின்ன சின்னதாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சாப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற மிக்ஸியே வந்து போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக வந்து பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வந்துட்டு சின்ன சின்னதாக கட் ஆன மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த சோயாவை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவியில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் மசாலா வந்து தேவைப்படும். அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கும்பர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். நான் மேலே உள்ள தோலெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டர் வந்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஹீட்லேயே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம சப்பாத்தி நார்மலாக வந்துட்டு வீட்டில் சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நான் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் பெரிய போலாக வந்து எடுத்துட்டு நல்லா பெருசாக வந்துட்டு இதை வளர்த்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து மாவை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் தடுசாகவும் கார்னரில் வந்து நல்ல மெலிசாவுமா வளர்த்து எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லாம் வந்து கொஞ்சம் தடுசாக இருக்கனால மாவு அதிகமாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால கார்னர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மெலிசாக வந்துட்டு வளர்த்துட்டு நடுவில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வளர்த்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினானது. கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திக்காக வச்சுருக்கேன். அது வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எல்லா கார்னரையும் வந்து நம்ம போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா மாவாக வந்து ஒட்டி அப்புறமா பீய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டி விட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக மாவை அப்ளை பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன்.
மாவை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் மேலே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன் தூவி விட்டு. நீங்கள் கீழெல்லாம் மாவு வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம் இல்லையா அடுத்தடுத்து ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பிளேட்டில் வந்து ஒட்டிக்கிறோம். அதனால நீங்கள் கீழே வந்துட்டு மாவை வந்து அப்ளை பண்ணாதீங்க. எப்போவுமே மேலே மட்டும் எப்போவுமே இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து வளர்த்து ரோல் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான். இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்துட்டு ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்சம் நார்மலாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தி இந்த ஸ்டஃப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே வந்துட்டு பிளாக் ஆகிடும், சீக்கிரமாக கருவிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால மீடியமாக வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு எக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி முட்டையை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் இந்த முட்டையை வந்துட்டு நல்லா விரித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா சுற்றி வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கீ வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தி இதை வந்துட்டு நடுவில் வச்சுட்டு இந்த எக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. மேலே வந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே எக்காகவும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணனா வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு சீஸ் கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.